வணக்கம் மக்களே, சூப்பர் சுவையான 25 கிலோ பீஃப் பிரியாணி பாருங்கள். இன்னும் ஒரு பேர் தானீங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸுங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். 25 கிலோ பீஃப் பிரியாணி பாருங்கள், எவ்வளோ அருமையாக, எவ்வளோ உதிரியாக சூப்பராக பாருங்கள். பீஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர் நச்சுன்னு இருக்குது. காணாங்காடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸு சூப்பராக செஞ்சுருக்காங்க. வடி பிரியாணி சூப்பராக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, எல்லா பிரியாணி நாங்கள் அருமையாக பண்ணுவோங்க, சூப்பராக பண்ணுவோன்னு இருக்காங்க. சூப்பரான ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி, மொத்தம் 50 கிலோ. இங்கே 25 கிலோ, இப்போ இங்கே 25 கிலோ தம் உடைச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸுங்க. சூப்பரான ஒரு நல்ல ஒரு முறையில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக மசாலா போட்டு செஞ்சுருக்காங்க. எந்தவித ரசாயன அஜினமோட்டோ இல்லாமல் செஞ்சுருக்காங்க. மசாலா போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு எத்தனை கிலோ பிரியாணி? வெங்காயம் எத்தனை கிலோ கட் பண்ணிக்கிறீங்க? 10 கிலோ வெங்காயங்களா? ஒரு தக்காளி எத்தனை கிலோ? 15. 50 கிலோவுக்கு 15 கிலோ தக்காளியா? உங்கள் ஊர் என்ன ஊர்? காணாங்காடு. என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணியா? சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி பண்ண போகிறீங்க. 50 கிலோ. சரிங்க, ரெடி பண்ண எடுக்கலாம், பார்க்கலாம். மக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போடுங்க. முடி போடணா அது உப்பு போடுவார் அதுமாரி. ஒரு நிமிஷம் சாருங்க. நெய் எதுக்கு அப்படியே போடுறீங்க? இது வெங்காயத்து கூட போட்டால் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே மாதிரி அடி பிடிக்காது. இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடி பிடிக்காது, வாசனை நல்லா இருக்கும், அது மனமாக இருக்கும். அதனால நம்ம பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் நெய் சேர்த்துடலாங்களா? சரி, 1/2 லிட்டர் போட்டால் போதுங்களா? 50 கிலோ சிக்கன், 50 கிலோ பீஃப் பிரியாணிங்களா? சரி, இது 25, அது 25. இப்போ 25 ரெண்டாக போடுறீங்க 50 கிலோ. இப்போ இது 25 கிலோவுக்கு, அது 25, அடுத்து 25 கிலோவுக்கு. சரி, 25 கிலோவுக்கு 1/2 லிட்டர் நெய். 25 கிலோக்கு 1/2 லிட்டர் நெய். 7 லிட்டர் ப்ரோ? 7 லிட்டர். 25 கிலோவுக்கு 7 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். சரி, எண்ணெயும் நெய்யும் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா இருக்குங்களா? பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே அதில் சேர்த்துடணும். ஓகே ஓகே. இப்போ அந்த ஒரு ஜக்கு எத்தனை லிட்ரு? 2 லிட்டர். 2 லிட்ரு. இப்போ அதார ஒரு 3 ஊற்றிங்களா? நீங்கள் அந்த சிக்கன் சால்ட் எதுவும் சேர்க்கறது இல்லை, வெறும் மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மட்டும் தான் போட்டு நல்லா இயற்கையாக செஞ்சு தரீங்க. சூப்பராக. சரி, ஓகே. பிரியாணி பொறுத்தளவு நம்ம பிரியாணி பொறுத்தளவு சிக்கன் சால்ட் எதுவுமே போட மாட்டோம். சரிங்க, நம்ம நார்மலாக செய்கிற மாரி தான். ஆனால் டேஸ்ட்டு மனமாக சூப்பராக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து மக்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். சரி, அதேமாரி 6 லிட்டர் நெய், 7 லிட்டர் எண்ணெய்.
தக்காளி அரிசி அது 30 கிலோ 5 கிலோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் எடுத்து. இப்போ 25 கிலோக்கு வர வரன்னு சாப்பிடாம கொஞ்சம் நார்மலாக. இப்போ சிக்கன் பிரியாணி போது எண்ணெய் கம்மியாக ஊற்றணும், பீஃபுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் சாப்பாடு வர வரன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். அப்படிங்களா? சரி. இப்போ வந்து 25 கிலோவுக்கு பீஃப் பிரியாணி 7 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். 50 கிலோ பீஃப் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிருக்காங்க. அது என்னென்ன மசாலான்னு அவங்கள்ட்ட கேட்போம். ப்ரோ அது என்ன மசாலா? தனி மிளகுத்தூள் எத்தனை கிராம்? 50 3 பாக்கெட் 150 கிராம் தனி மிளகுத்தூள் 25 கிலோவுக்கு. ஆமாம். ஓகே. புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு. தயிர் சேர்த்துக்கு. தயிர் எவ்வளோ? தயிர் 3 லிட்டர். தயிர் 3 லிட்டர் 25 கிலோவுக்கு பீஃப் பிரியாணிக்கு. தக்காளி உள்ள ஆட் பண்ணிடுவோம். தக்காளி உள்ள இருக்குங்களா? தக்காளி 7 கிலோ தக்காளிங்களா? தக்காளி 7 கிலோ. கரம் மசாலா 50 கிராம். ஒரு பாக்கெட் 50 கிராம் ஒரு பாக்கெட்டு. மட்டன் மசாலா அதே 150 கிராம் தான். மட்டன் மசாலா 150 கிராம். இப்போ 25 கிலோ பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறீங்க. ஆமாம். அது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எத்தனை? அது 150 கிராம்ங்களா? பிரியாணி மசாலா 150 கிராம். மட்டன் மசாலா 150 கிராம். கரம் மசாலா 150 கிராம். தனி மிளகாத்தூள் 150 கிராம். அப்புறம் கரம் மசாலா 50 கிராம். கரம் மசாலா 50 கிராம்ங்களா? சாரி, கரம் மசாலா 50 கிராம். தனி மிளகாத்தூள் 150 கிராம். சேம் அதே இது தண்ணி. ஒரு வட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே. ஒரு 25 கிலோக்கு ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து 25 கிலோக்கு அதே அளவு தான். 7 கிலோ தக்காளி, புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, தயிர் 3 லிட்டரு. தயிர் 3 லிட்டரு. மட்டன் மசாலா 150 கிராம். மட்டன் மசாலா 150 கிராம். தனி மிளகாத்தூள் 150 கிராம். மட்டன் மசாலா 150 கிராம் ஆட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ மல்லி 150 கிராம். 150 கிராம். ஓகே. இதை அது வெங்காயம் வதக்கின உடனே சேர்த்துருவீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துடலாம். உப்பு இதில் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டீங்க. எவ்வளோ உப்பு? ஒரு பாக்கெட்டு 2 கை. ஒரு பாக்கெட் சேர்த்து 2 கை சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்க. தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 2க்கு நல்ல அலசிடுங்களா? க்ளீனாக அலசிடணும். நல்லா அந்த ரத்த வாழை போகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துடலாமா? தண்ணி ஊற்றிடுங்க. 25 கிலோ பீஃப் பிரியாணிக்கு எத்தனை கிலோ கறி? 25 கிலோ கறி. 25 கிலோ பிரியாணிக்கு 25 கிலோ கறி. நல்லா அலசி தண்ணி விட்டு அலசி எடுத்துடலாம். ஒரு 25 கிலோக்கு எத்தனை எலுமிச்சம்பழம்? 25 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 20 எலுமிச்சம்பழம். நல்லா பிரிஞ்சு கொட்டையை எடுத்துடணுமா? கொட்டையை எடுத்து நல்லா பிரிஞ்சு சேர்த்துடுங்களா? பாருங்கள், 25 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 20 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறாங்க. அதனால் பாருங்கள், கொட்டையை எடுத்து நல்லா பிரிஞ்சு விட்டுறாங்க. அந்த சாறு எடுத்து அப்புறமா சேர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம். அது என்னங்க ப்ரோ? லெமன் எலுமிச்சம்பழம். இப்போ ஏன் சேர்க்குறீங்க? கறி சாஃப்டாக இருக்கும். கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகுங்களா? நல்லா வேகும். நல்லா பஞ்சு மாதிரி வருங்களா? அதனால லெமன் சேர்க்குறீங்க. ரன் நம்பர்
சொல்லுங்க. 25 கிலோ கறி சேர்த்துட்டீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கின உடனே கறி சேர்த்துருங்க அது கூடவே. கறி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்குறீங்க. மசாலா எல்லாம் மசாலா தக்காளி எல்லாமே இருக்குங்களா அதுலயே? கறியில நல்லா ஓகே. உப்பு மசாலா எல்லாம் ஒண்ணா இருக்கு. நீங்க சேர்த்துடலாம். எல்லாம் ஒண்ணா சேர்த்துடலாம். மக்களே பாருங்க, மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒண்ணா சேர்த்து, உப்பு தயிர் எல்லாமே ஒண்ணா சேர்த்துருக்காங்க. கறி மேலே சேர்த்து நல்ல அது ஒரு 20 நிமிஷம் வேக விடுவாங்க உங்களுக்கு. எல்லாம் சூப்பராக பாருங்க. சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. சூப்பரான ஒரு பிரியாணி, பீஃப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. அதான் மசாலா சேர்த்துட்டாங்க. கறி எல்லாம் வேக விட்டு பாதி வேக்கால் எடுத்துட்டு இப்போ மசாலா சேர்த்துட்டு இன்னொரு பாதி வேக்காடு வேக விடுவீங்களா? ஒரு கேன் தண்ணி வச்சுட்டு திரும்பி வேக விடுவீங்க நல்லா. சரி. பாருங்க எந்த அளவு எடுங்க காட்டுங்க பார்ப்போம். பாருங்க எந்த அளவு சூப்பராக இருக்கு பாருங்க. கறி அழகாக பாதி அளவு சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா புது மாஸ்டர் வராங்க, நிறைய பேருக்கு இவங்க சொல்கிறாங்க. அதேமாரி எல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் பழகுது. நல்லா அருமையான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறாங்க. பார்ப்போம். இந்த ஃபுல் வீடியோ முடிவில் தெரியும். நல்லா பிரியாணி எந்த அளவு இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்தா சொல்ல போகிறோம். நம்ம ஓசியில் சாப்பிட வந்துக்கிறோம். பார்ப்போம். வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். தண்ணி எத்தனை லிட்டர் நான் வைக்கிறீங்க? இப்போ 25 கிலோ பிரியாணிக்கு 40 லிட்டரு பீஃப் பிரியாணிக்கு தண்ணி. இப்போ 25 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க. அது 20 தானே? இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வேகணும். தண்ணி வச்சு கொதிக்க விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சு போல வேகும் கறி. இப்போ 20 லிட்டர் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் 20 லிட்டர் வச்சுருங்க. ஒரே டைமே 40 லிட்டர் வச்சா லேட் ஆகும். இப்போ இப்போ 20 சேர்த்து அப்புறம் 20 போட்டா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். சீக்கிரம் முடிஞ்சிடும். வந்துச்சுங்களா? 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷத்தில் சாப்பாடு போட்டுடலாம். நாளைக்கு தண்ணி ட்ரை ஆகும். நாளைக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகணும் இல்லையா? பாருங்க மக்களே, 30 நிமிஷம் தம் அடிச்சு சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு அருமையான ஒரு பீஃப் பிரியாணி. இது தம் எத்தனை நிமிஷம் போட்டீங்க? 30 நிமிஷம் தம் போடுறீங்க. உடைக்கும் போது பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, லுக்காக இருக்குது. இப்போ சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சூப்பர் சுவையான பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருப்பாங்க. அருமையான ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி சூப்பர் ரெடியாக இருப்பாருங்க. பாருங்கள் தம் அடிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வாங்க ஃபுல் வீடியோக்கு போய் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரே லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சமைச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாப்பாடு கூட அடிப்பிடிக்காமல் பாருங்கள். சூப்பராக எடுத்துருக்காங்க பாருங்கள். சும்மா நச்சுன்னு இருக்குது சாப்பாடு. அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு ஐயோ உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இருந்தால் அவங்க ஃபோன் நம்பர் கொடு. நாங்கள்